ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான் என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். ஸோ கமிங் வீக்ஸ்ல எனக்கு என்ன இருக்குன்னா என்னோட ஆர்ஆர்பி பிஓக்கான எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ என்னோட எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா ஸ்லாட் வைஸ் என்ன ஆகும்னா டிஃபர் ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தோம். இப்போ பிஓ அப்படிங்கும் போது கண்டிப்பா அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு லெவல் எல்லாம் கண்டிப்பா என்ன இருக்கும்னா என்னோட ஒரு ஸ்லாட்லயுமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஈஸியா இருக்கலாம், செகண்ட் ஸ்லாட் மாடரேட்டா இருக்கலாம், ஸோ தேர்ட் ஸ்லாட் சேலஞ்சிங்கா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா என்னோட ஸ்லாட் வைஸ் வந்து இது எல்லாமே வேரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படி வந்து கொடுத்தாலும் எனக்கு என்ன பண்ண தெரியணும், அப்ரோச் பண்ண தெரியணும். நம்பர்ஸை பார்த்தோன்னே என்ன பண்ணிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. சரியா? ஸோ அது ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்க பேப்பர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேலஞ்சிங்கான ஒரு லெவல் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் தான். பட் இதையும் எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டுட்டு வர்றது. ஸோ நம்பர்ஸ் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் வரும். ஆனால் பயம் இல்லாமல் அதை எப்படி சால்வ் பண்ணணும், ஸோ எப்படி நம்ம ரிலாக்ஸ்டாக சால்வ் பண்ணணும்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அது எல்லாமே இந்த பேப்பரில் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு ஒரு அப்ராக்சிமேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு அப்ராக்சிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேஷன் அப்படிங்கும் போது ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறேன். இங்கே என்ன இருக்கு அப்படின்னா 200. ஸோ 199.9 200, 150.7 115 எடுத்துக்கோங்க, 20.7 20 எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இது இருக்கட்டும். தென் இங்க வந்து பார்த்தோன்னா யார் இருக்காங்க, 95 into 30 into 30 is equal to இங்க x into 100. ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து பார்க்குறேன் அப்படிங்கும்போது 200 150 20. ஸோ இதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ 250 into 2, ஸோ ஜீரோஸ் இருக்கட்டும். 50 into 2 என்ன வரும் நமக்கு 30, 30 into 2 60. ஸோ 60 போக ரிமைனிங் 1 2 3 4 ஜீரோஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்தது 95, 30 into 30 900, 9 மட்டும் எடுத்துக்கோங்க. 95 into 9. சரியா? 950, 950ல இருந்து இங்க என்ன இருக்கு, நமக்கு 900 இருக்கு. 95 into 9. சரியா? அப்ப 9 5s are 45, carry 4, 9 9s are 81, 85, 855. ஓகேவா? சோ அப்போ 855 இங்க எத்தனை ஜீரோ இருக்கு, ரெண்டு ஜீரோ இருக்கு. அப்போ 855 00. கிளியரா? சோ அப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா இங்க எனக்கு டபுள் ஜீரோ இருக்கு. இந்த டபுள் ஜீரோக்கு இந்த டபுள் ஜீரோவை இந்த டபுள் ஜீரோவை என்ன பண்ணிடலாம், நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சரியா? அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா எனக்கு 5, இங்க வந்து பார்த்தோம்னா 4, இங்க வந்து பார்த்தோம்னா 1, இங்க வந்து பார்த்தோம்னா 5, 5145. அப்ப கண்டிப்பா இந்த நம்பருக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் யாரா இருப்பாங்கன்னா 5000 சம்திங்ல தான் என்னோட ஆன்சர் வரும். கிவன் ஆப்ஷன்ல எந்த ஆன்சர் வந்து 5000 சம்திங்ல இருக்கு, இந்த ஆன்சர் தானே இருக்கு. அப்ப இதுதான் என்னவா இருக்கும், என்னோட ஆப்ஷனா இருக்கும். கிளியரா? இது அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ நம்பர்ஸ் பார்த்தோனே டென்ஷன் ஆகாதீங்க. சோ கண்டிப்பா எனக்கு கிடைக்கிற வேல்யூல நியரஸ்ட் வேல்யூ யாரோ அவங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து 200 150 121 இப்படிலாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசா போகும். சோ அதனால என்னோட ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து எப்படின்னா கோரிலேட்டடா இல்ல. அது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு 3000ல இருக்கு, 4000ல இருக்கு, 5000ல இருக்கு, 2000ல இருக்கு, 1900ல இருக்கு. புரியுதா? அப்ப டெஃபினட்டா இங்க எனக்கு 5000ல ஆன்சர் கிடைக்குது அப்படிங்கும் போது சோ இங்க நமக்கு 5000ல ஆன்சர் கிடைக்குது போது கிவன் ஆப்ஷன்ல ஒரே ஒரு சீரிஸ் மட்டும் தான் 5000 பேஸ் பண்ணிருக்கு. அப்ப அதுதான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. So 216 power 0.8, 216 power 12.01 divided by 216 divided by 0.8. அப்போ இந்த term வந்து எனக்கு divided by ல தானே வரப்போகுது. divided by ல வந்ததுன்னா 216 0.8 216 0.8 cancel ஆயிருமா? அப்ப இது equal to இதுவா? அப்ப 216 power 12 is equal to 216 power x. அப்போ இந்த x ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க, இந்த 12 இருப்பாங்க. அப்ப given option என்னோட ஆன்சர் என்னது, 12. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் 4490. அப்ப 4490 அப்ராக்சிமேட்டா இங்க 1 இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப 4491 இருக்கு. அப்ப ஸ்கொயர் வேல்யூ எனக்கு எதுல முடியுது, 1ல முடிஞ்சிருக்கு. ஐதர் 1 இருக்கலாம் ஆர் 9 இருக்கலாம். 44 குள்ள இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ யாரு, 36. 36 யாரோட வேல்யூ, 61 69. சோ அப்போ எனக்கு மிடில் வேல்யூ என்னது, 65. 65 ஸ்கொயர் என்னது, 4225. 4225 கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ எப்படி இருக்கு, பெருசா இருக்கா? அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டு பாசிபிலிட்டியில 69 தான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க 1.86 என்னன்னு எடுத்துக்கலாம், நானு 2ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப 69 divided by 2. அப்ப என்னோட ஆன்சர் எதுல வருது அப்படின்னா 38 சம்திங்ல வருது. அப்ப 30 ரேஞ்ச்ல தான் என்ன கிடைக்குது, என்னோட ஆன்சர் கிடைக்குது 35க்கு மேல. சோ அப்படிங்கும் போது given ஆப்ஷன்ல இந்த 38, அப்ப 30 சீரீஸ்ல இருக்கக்கூடிய நியரஸ்ட் வேல்யூ யார் மட்டும் தான், இந்த 36 மட்டும் தான்.
புரியுதா? சோ நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா நம்ம பார்த்தோனே பயந்து ஆன்சர் பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட்டிவா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் இதையும் சமாளிச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும். சோ அந்த டைம்ல நமக்கு அப்ரோச் பண்ற அந்த டைம்ல நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் விஷயமே இருக்கு. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. So 52% of இதை என்னன்னு எடுத்துக்கலாம் நான் 6000 எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ பெர்சன்டேஜும் டபுள் ஜீரோ என்ன ஆயிடும் எனக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப 52 into 60 அப்ப ஒரு ஜீரோ இருக்கும். 6 2s are 12 31. So 1/5 of 555. அப்ப 1 times இது 4 times 1 வந்துருமா? அப்ப 1 1 1. So here வந்து பார்த்தோம்னா 9, இங்க வந்து பார்த்தோம்னா 0 0 2009. So 2009க்கு நியரஸ்ட் வேல்யூ இந்த given ஆப்ஷன்ல யார் மட்டும் தான் இருக்காங்க 2014 மட்டும் தான் இருக்காங்க. அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? நெக்ஸ்ட் क्वेश्चन 316 144 into 44. So இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா so 144 அப்படிங்கும்போது so 4 ஆல 44 ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்படிங்கும்போது யார் வந்துருவாங்க நமக்கு 576 144 into 4 னா 576 அப்ப 576 576 44 இல்ல அப்ப 6 13 12 13 6 336 இங்க என்ன இருக்கு எனக்கு 3 1 66 so 2 10 5 9 9502 அப்ப 9502 க்கு நியரஸ்ட் வேல்யூ யாரு 9500 இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். இது கிளியரா? அப்ப அப்ராக்சிமேஷன் பார்த்தாச்சு. சோ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ராங் நம்பர் சீரிஸ். எப்பயுமே ராங் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா என்னோட ப்ரெஃபரன்ஸ் லாஸ்டா தான் இருக்கணும். புரியுதா? லாஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எனக்கு எது கொடுங்க நான் ராங் நம்பர்ஸ்க்கு கொடுங்க. சோ அடுத்தது வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு டிஐ கொடுத்திருக்காங்க. இந்த டிஐ எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு போலாம் நம்ம. சோ இந்த டிஐ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சார்ட் சரியா டேபிள் 1 டேபிள் 2ன்னு சொல்லி ரெண்டு சார்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இது கொடுத்துட்டு கீழே என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு क्वेश्चंस இருக்கும். சோ இத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ற மாதிரி இருக்கும் நான் ஆன்சர் இந்த மாதிரி ரெண்டு சார்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சார்ட் இந்த சார்ட் ஃபுல்லாவே என்ன இருக்குன்னா எனக்கு ரேஷியோ இருக்கு. அந்த சார்ட் ஃபுல்லாவே என்ன இருக்குன்னா எனக்கு நம்பர்ஸ் இருக்கு. சோ இந்த ரேஷியோவையும் நம்பரையும் கம்பேர் பண்ணி நான் கொடுத்திருக்கிற given क्वेश्चंसக்கு என்ன பண்ணனும் ஆன்சர் பண்ணனும். இதுதான் அடுத்த क्वेश्चन. So table chart sometimes calculative-ஆ இருக்கலாம், sometimes ரொம்ப பார்த்தோனே ஈஸியா ஆன்சர் வர மாதிரி இருக்கும். So இது ஒரு 5 questions போக அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இன்னொரு சார்ட் இருக்கு. இன்னொரு சார்ட் வந்து பார்த்தோம்னா பை சார்ட். So எப்பயுமே ஒரு டேபிள் சார்ட் இப்பதான் நம்ம டேபிள் சார்ட் பார்த்தோம். பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பார்க்கும்போதே ஒரு டேபிள்ல நம்பர்ஸ் இருக்கும், ஒரு டேபிள்ல ரேஷியோஸ் இருக்கு. ஸோ டெஃபினட்டா கால்குலேட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கலாம்னு கூட. ஸோ ஒருவேளை அங்க போய் நம்ம கால்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அடுத்தது நம்ம பார்த்தோம் இன்னொரு பை சார்ட் இருக்கு. அப்ப டேபிள் சார்ட் பை சார்ட் இருக்கும்போது எதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம்னா நான் பை சார்ட்க்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியா என்னால பை சார்ட்ல என்ன பண்ண முடியும் பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வர முடியும். சரியா? ஸோ அப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா the following chart shows the percentage of votes gained by different parties in two elections of the Madhya Pradesh State Assembly. So 2020 ல வந்து பார்த்தோம்னா votes gain அதோட percentage, 2026 ல votes gain அதோட percentage கொடுத்திருக்காங்க. இங்க எங்கேயுமே என்ன கொடுக்கல அப்படின்னா ரெண்டு பேருக்குமே so 2020 ல total number of votes இவ்வளவு வாங்கியிருக்காங்க, இல்ல 2026 ல total number of votes இவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு எங்கேயுமே என்ன பண்ணல எனக்கு ஒரு total value கொடுக்கல. just as it is percentage மட்டும் தான் எனக்கு என்ன ஆயிருக்கு present ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி பெர்சன்டேஜ் வரும்போது என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சோ பை சார்ட்ல பெர்சன்டேஜ் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கு, எங்கேயுமே நம்பர்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஒருவேளை கொடுத்திருக்கிற given questionல ஏதாவது நம்பர் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா எனக்கு நம்பர்ல ஆன்சர் கிடைக்கும். ஒருவேளை எங்கேயுமே நம்பரே கொடுக்காம நம்பர்ஸ்ல ஆன்சர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. பை சார்ட்ல இருந்து நம்பர் இல்லாம என்னால ரெண்டே ஆன்சர் தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஆன்சர் பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆன்சர், இன்னொன்னு வந்து ரேஷியோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆன்சர் மட்டும் தான் percentage பொறுத்த வரைக்கும் பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும் கொண்டுட்டு வர முடியும். So first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the votes of which two parties together in 2020 will form an angle of 162 degree at the center of diagram. நம்ம என்ன பண்ணணும் இங்க சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். எந்த ரெண்டு பார்ட்டிஸோட votes ஆட் பண்ணும்போது கிளியரா 2020 ல எந்த ரெண்டு பார்ட்டிஸோட votes ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 162 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 162 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ எனக்கு பெர்சன்டேஜ் 100% யாருக்கு ஈக்குவல் 360 டிகிரிக்கு ஈக்குவலா 100% வந்து 360 டிகிரினா எனக்கு இங்க எவ்வளவு டிகிரி இருக்கு 162 டிகிரி. நான் ஏன் இங்க பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன்னா கொடுத்திருக்கிற பை சார்ட்டோட வேல்யூ எதுல இருக்கு பெர்சன்டேஜ்ல இருக்கு. ஓகேவா? சோ இத நம்ம சால்வ் பண்றோம் அப்படிங்கும்போது இங்க சம் x பெர்சன்டேஜ் இருக்கும். அப்ப பெர்சன்டேஜ் கெட் கேன்சல். சோ 0 0 நம்ம கேன்சல் பண்ணிரலாம்.
ஸோ அடுத்தது நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 36 இருக்கு, 162 இருக்கு. ஸோ 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ், இங்கே 9 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 18. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 2 டைம்ஸ், 5 டைம்ஸ், 2 டைம்ஸ், 9 டைம்ஸ். அப்போ 9 5s ஆர் என்னது 45%. அப்போ எனக்கு இந்த 162 டிகிரிக்கான percentage வேல்யூ வந்து 45%. இந்த 162 டிகிரிங்கிறது ரெண்டு பார்ட்டிஸை ஆட் பண்ணி கிடைச்சது. அப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷன் பாருங்க, பிஜேபி ஐஎன்சி ஆட் பண்ணும்போது 45% வருதா பாருங்க. 30%, 50%, 30%, 20%, 50%. INSSVD. So 20%, 10%, 30%. அப்ப இதுக்கும் வரல, இதுக்கும் வரல. எனக்கு தேவை 45%. BJP and JP. So BJP, JP பாருங்க 30%, 15%, 45%. அப்ப இதுதான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. If there were 4.8 crore valid votes, what was the difference between INCs and SVD votes in 2026? So 2026ல valid votes வந்து பார்த்தோம்னா எவ்வளோன்னு சொல்றாங்க நம்ம கிட்ட. 2026ல valid votes வந்து என்னன்னு சொல்றாங்க நமக்கு 4.8 crore இருந்தது அப்படின்னா எனக்கு ஐஎன்சிக்கும் எஸ்விடிக்கும் உள்ள ஓட்ஸோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐஎன்சி என்னது 25%, எஸ்விடி என்னது 10%. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 15%. அப்போ 4.8 crore நான் என்ன கண்டுபிடிக்கணும், 15% கண்டுபிடிக்கணும். அப்போ 4.8ல 15% அப்படிங்கும் போது உங்களுக்கு தேவையான 0 மட்டும் எடுத்துக்கோங்க. 15% கண்டுபிடிங்க. 4800 10% யாரு 480யா, 5% யாரு 240யா, அப்போ ஓவராலா எவ்வளவு வருது 720யா. அப்ப 720 அப்படிங்கும்போது என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 72 lakhs இருப்பாங்க. புரியுதா? crore கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும், lakhs இருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் வந்து 72 lakhs. So next one. If INC total votes in 2020 was 52 lakhs, then the total votes obtained by Congress in 2026. So, INC ஓட vote 2020ல வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா 52 lakhs, which means இந்த 20% வந்து 52 lakhs. நம்ம கிட்ட என்ன ஆன்சர் கேக்குறாங்கன்னா 2026ல காங்கிரஸ் வந்து எவ்வளவு total votes வாங்குனாங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு இந்த 52 lakhsங்கிற டேட்டா வச்சு எதுக்கான ஆன்சர் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும்னா 2020க்கான ஆன்சரை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை 2020 கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து 2026ல இவ்வளவு அதிகமா இருக்காங்க, இவ்வளவு கம்மியா இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டாஸ் மென்ஷன் பண்ணியிருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும் 2026க்கான வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க 2020க்கான டோட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு 2026ல காங்கிரஸோட டோட்டல கேக்குறாங்க. அப்ப டெஃபினட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது, டேட்டா இல்ல தானே. டேட்டா இல்லனா என்ன பண்ண முடியாது, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க, cannot be determined இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். What is the central angle of diagram showing the vote gained by others in 2026 Madhya Pradesh Assembly? So அப்போ அதர்ஸோட ஓட்டை எதுல கேக்குறாங்க, அதர்ஸோட ஓட் 20%. இதுக்கான என்ன கண்டுபிடிக்கணும், நான் சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். 20% வந்து எவ்வளவு டிகிரிப்பா 72 டிகிரியா? உங்களுக்கு தெரியலனா 20%னா 20% into 360. 1 டைம்ஸ் இது 5 டைம்ஸ், 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 72 டிகிரி. ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னாலே கண்டிப்பா எப்பயுமே யாரா இருப்பாங்கன்னா 9ஓட மல்டிபிளா தான் இருப்பாங்க. கிவன் ஆப்ஷன்ல எல்லாருமே யார் தான், எனக்கு 9 மல்டிபிள் தான். அதனால பார்த்தோன்னே என்ன பண்ண முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ சால்வ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். The votes obtained by SVD in 2020. So SVD in 2020 வந்து 10% is what percentage of the votes obtained by others in 2026? So அப்போ எனக்கு SVD ஓடு 10%. எதுல 10%? 2020ல total number of votes என்னவோ இருக்கோ அதுல 10%. Is what percentage of the vote obtained by others in 2026? So 2026ல others வந்து பார்த்தோம்னா 20%. அதே மாதிரி இந்த 20% இதுல 2026 ஓட total votes என்னவோ அதுல 20%. புரியுதா? அதுல 20%. அதுக்கு என்ன வாட் பர்சன்டேஜ், அதாவது 2022 எஸ்விடியோட ஓட் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு 2026 அதர்ஸோட ஓட்டுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இங்க எனக்கு டோட்டல் என்னன்னு தெரியாது, அங்கேயும் எனக்கு டோட்டல் என்னன்னு தெரியாது. அப்ப டோட்டல் தெரியாம, ஏன்னா 2 பை சார்ட் இருக்கு, வேற வேற இயர்ஸ். அப்ப எங்கேயுமே எனக்கு எந்த டேட்டாவுமே கொடுக்காம இதுக்கும் உள்ள பர்சன்டேஜ் சொல்லுங்கன்னா எப்படி நம்மளால சொல்ல முடியும், சொல்ல முடியாது தானே. புரியுதா? ரீசனபிளா புரியுதா? சோ அதனால இதோட ஆன்சர் யாரா இருப்பாங்க, நமக்கு cannot be determined இருப்பாங்க. இல்ல இப்படியாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். என்ன சொல்லிருக்கணும்னா எனக்கு
2020 டோட்டல் நம்பர் ஆஃப் votes எவ்வளவு வந்ததோ அதே votes தான் 2026க்கும் வந்தது. ஈக்குவல் ரெண்டு யாருக்கும் வந்து டோட்டல் votes ஈக்குவல். இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா தாராளமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இவங்க ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ண முடியும். யாரையும் 2020ல வாங்கின ஓட்ஸையும் 2026ல வாங்கின ஓட்ஸையும். பட் இப்படி கொடுத்துருக்கனால ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டா எதுவுமே இல்லாதனால என்னால ஆன்சர் என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க, cannot be determined இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததும் அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அடுத்தது ஃப்ரம் 71 குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. அப்ப இதை சால்வ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம ஆன்சர் சொல்லலாம். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா இங்கேயும் அப்படிதான், உங்களை பார்த்தோன்னே பயமுறுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டு அப்புறம் அதுல இருந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை எக்ஸாம்ல உங்களுக்கு பார்க்கும்போதே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணா டைம் டேக்கன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்றது என்னது நல்ல விஷயம். இதை உட்காந்து சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். புரியுதா? இப்ப இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தா என்ன பண்ணிட்டு போயிடணும், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, இதுல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பட் இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். 21 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 21x² 9x², என்ன வரும் நமக்கு, 12x². அடுத்தது 22x 137x, இப்படி உள்ளதானே வருவாங்க. அப்ப -137x. அப்ப 37ல 22 போச்சுன்னா 137ல 22 போச்சுன்னா +1 இந்த சைடு வரும்போது மைனஸ், அப்ப 115x. கிளியரா? அதே மாதிரி இந்த 135 இந்த சைடு வரும்போது -395 வருமா, அப்போ மைனஸ் சைன் தான் கிரேட்டர். அப்போ இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 123க்கு டிஃபரன்ஸ் எடுத்தானா 272. 272 is equal to 0. இதுதானே எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட். இதை சால்வ் பண்ணியாச்சு. அதே மாதிரி அடுத்தது இங்க 4y² மட்டும் தான் இருக்கு. ஸோ 4y². அடுத்தது -15y -14y -29y plus 199 -148. அப்போ 52. 51 என்ன 51 plus 51 is equal to 0. அப்ப இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி என்ன சொல்லணும், நான் ஆன்சர் சொல்லணும். புரியுதா? இப்ப இதை சால்வ் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் என்ன அப்படின்னா x greater than or equal to y. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா 3/4. 3/4 ஓட வேல்யூ என்னது, 81. 11² ஓட வேல்யூ என்னது, 121 -32. சால்வ் பண்ணலாமா? இதை சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்குது, 202. 202ல 32 போச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 202ல 32 போச்சுன்னா ரிமைனிங் 170. அப்போ 170 இஸ் ஈக்குவல் டு என்னது, எனக்கு 17x. அப்ப x ஓட வேல்யூ என்னது, 10. அப்ப ஃபைனலி x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இங்க வந்து பார்த்தோம்னா -5y, இங்க -3y இருக்கு. இந்த -3y y அதாவது வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வரணும்ல. அப்போ -5y + 3y, அப்ப என்ன வரும் எனக்கு, -2y. -2y is equal to the 14 டேபிளால கேன்சல் பண்ணுவோம். இங்க மைனஸ் இருக்கு. சோ அப்ப 14 டேபிள்ல கேன்சல் பண்ணா 114 14 கேரி 11 112 எவ்வளவு டைம்ஸ் வரும், 8 டைம்ஸ் வரும். அப்போ 252 divided by 14 னா 18 டைம்ஸ். அப்ப -18 மைனஸ் கெட் கேன்சல். 2y is equal to 18 னா y ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க, 9 இருப்பாங்க. அப்ப ரிலேஷன்ஷிப் சொல்லலாமா x க்கும் y க்கும். அப்ப x க்கும் y க்கும் ரிலேஷன்ஷிப் என்னது, x greater than y இருப்பாங்களா. அப்ப given ஆப்ஷன்ல எது, x greater than y தான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். சோ இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு இது டிவைடட் பைல வருமா, x எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வரணும், வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வரணும். அப்போ 1280 divided by x power 1/3 இருக்குமா. அப்போ இந்த x power டிவிஷன்ல இருக்கிற x power 1/3 சைடு போகும்போது மல்டிபிள்ஸ் ஆகுமா. அப்ப x power 5/3 into x power 1/3. இந்த 5 இங்க டிவைட் ஆகுமா. அப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும் எனக்கு, 2 times 5 times 6 times. அப்ப 256. கிளியரா? அப்ப x power 5/3 x power 1/3 னா பவர்ஸ் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணணுமா. 5/3 plus 1/3 6/3 6/3 னா 2 அப்ப x² is equal to 256 னா x ஓட வேல்யூ என்னது, +16 -16. கிளியரா? அடுத்தது y power 4 divided by 6 is equal to, அப்ப divided by 6ங்கும்போது இந்த சைடு என்னவா போகும், எனக்கு மல்டிபிளா போகுமா. அப்ப இந்த 6 எப்படி பிரிக்கலாம், நான் 3 into 2 னு பிரிக்கலாமா. அடுத்தது யார் இருக்காங்க, இந்த 3 2 7 இங்க y power 4 இருக்கு. சரியா? சோ அப்ப 3 2 7 6 8 அப்படிங்கும்போது
3 2 7 6 8 என்ன டேபிள் எடுக்கலாம் 4 டேபிள் எடுக்கலாம் 4 டேபிள் எடுத்தேன்னா 8 டைம்ஸ் 1 டைம்ஸ் 8 டைம்ஸ் 1 டைம்ஸ் 9 டைம்ஸ் 2 டைம்ஸ் அகைன் என்ன டேபிள் எடுக்கலாம் நான் 4 டேபிள் எடுக்கலாம் 4 டேபிள் எடுத்தேன்னா 2 டைம்ஸ் 0 4 4s are 16 8 times 32 again 4 table எடுக்கலாம் 5 1 2 again 4 table எடுக்கலாம் 1 12 times 48 128 again 4 table எடுக்கலாம் so again 4 table எடுத்தனா யார் வருவாங்க நமக்கு 32 again 4 table எடுத்தோம்னா 8 again 4 table எடுத்தோம்னா 2 சரியா சோ அப்படி பாக்கும்போது எனக்கு 4 பவர் அப்படிங்கும்போது இங்க 4 பவர்னா 4 4 க்கு ஒரு 4 எடுக்கணுமா சோ அப்ப இங்க என்ன பண்றேன் நானு 4 4 க்கு ஒரு 4 அகைன் இங்க 3 4 இருக்கு இன்னும் ஒரு 4 வந்ததுன்னா 4 4 க்கு ஒரு 4 எடுக்கலாம் அப்ப 3 4 இருக்கு இங்க ஒரு 2 இருக்கு இங்க ஒரு 3 2s are 6 க்கு இங்க ஒரு 2 இருக்கா அப்ப 2 2s are 4 அப்ப அகைன் 4 4 க்கு ஒரு 4 வருதா கிளியரா இது 4 அடுத்தது நமக்கு யார் இருக்காங்க 4 4 க்கு ஒரு 4 எடுத்துட்டோமா அப்ப கண்டிப்பா 4 4s are 16 அப்படிங்கும்போது என்னோட ஆன்சர் கண்டிப்பா எதை விட அதிகமா இருக்காங்க 16 விட அதிகமா இருக்காங்க கிளியரா இது சோ இந்த மாதிரிலாம் ரூட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் 4 4 கிடைச்சிருச்சு சோ அப்ப இங்க இன்னும் ரிமைனிங் 3 மட்டும் தான் இருக்கு சோ அப்ப 4 into 4 root 3 அந்த மாதிரி வரும் சோ 4 4s are என்ன வந்துருச்சு நமக்கு 16 வந்துருச்சு அப்ப 16 root 3 னா கண்டிப்பா 16 விட வேல்யூ அதிகமா தானே இருக்கும் அப்ப y வேல்யூ கண்டிப்பா 16 விட அதிகமா இருக்கும் 16 பிளஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கறனால சோ இந்த பிளஸ் 16 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேரும் என்னது 16 விட அதிகமா இருக்கும் இந்த வேல்யூ 16 விட அதிகமா இருக்கும் அப்போ இந்த வேல்யூ பெரிய வேல்யூ இந்த வேல்யூ 16 விட கம்மியான வேல்யூ போது லெஸ் தேன் தானே இவங்களும் அப்ப மைனஸ்ல இருக்கனால லெஸ் தேன் தானே அப்ப given ஆப்ஷன் என்னோட ஆன்சர் என்னது x less than y தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் சோ இங்க யோசிக்கவே தேவையில்ல அப்படிதானே இங்க 512 x 841 சோ அப்ப இந்த x is equal to அப்ப எல்லாமே ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது x ஓட வேல்யூ obviously என்னவா தான் இருப்பாங்க 0வா தான் இருப்பாங்க ஓகேவா இப்போ இந்த क्वेश्चनக்கு நான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்றேன் அப்படிங்கும்போது எனக்கு கிடைக்கிறது யாரா இருப்பாங்கன்னா 9y into 2601 is equal to 1 புரியுதா அப்போ நான் y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா 1 divided by somethingல நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கண்டிப்பா 0 பாயிண்ட் சம்திங்கா தான் இருக்கும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க 1 divided by நான் சால்வ் பண்றேன்னா கண்டிப்பா என்னோட ஆன்சர் 0 பாயிண்ட் சம்திங்ல தான் இருக்கும் அப்ப 0 பாயிண்ட் சம்திங்ல இருக்கும் அப்படிங்கும்போது y ஓட வேல்யூ 0வை விட கிரேட்டரா தான் இருக்க போகுது 0 பாயிண்ட் சம்திங் அப்படிதான் இருக்க போகுது அப்போ இங்க வந்து x எப்படி இருக்கு கம்மியா இருக்கு y வந்து கண்டிப்பா எப்படிதான் இருந்திருக்கும் கிரேட்டரா தான் இருந்திருக்கும் அப்ப given ஆப்ஷன் என்னோட ஆன்சர் என்னது x வந்து y விட சின்னதா இருக்காங்க அப்ப என்னோட ஆன்சர் என்னது x less than y so next one இங்க வந்து பார்த்தோம்னா இது ஈக்குவல் டு இந்த சைடு எடுத்து வந்துடலாம் அப்ப 21 by x square minus 9 by x square is equal to 3 by x அப்ப x square அப்படிங்கும்போது x square காமனா இருக்கு 21ல 9 போச்சுனா என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு 12 கிடைக்குமா 12 is equal to 3 by x x க்கு இங்க x கேன்சல் ஆயிடும் 1 times இது 4 times அப்ப x ஓட வேல்யூ ஃபைனலி என்னன்னு கிடைச்சிருச்சு நமக்கு 4 ன்னு கிடைச்சிருச்சு இங்க y cube ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 118 18 carry 4 2 times 36 carry 9 5 times 125 அப்ப y cube is equal to 125 னா y ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க 5 இருப்பாங்க அப்ப x is equal to 4 y is equal to 5 அப்படினா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது அதோட ஆன்சர் யாரா இருப்பாங்க x less than y இருப்பாங்க கிளியரா இது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இல்லையா இது இருக்கட்டும் இது முடிச்சாச்சு சோ இங்க என்ன இருக்கு எனக்கு arithmetic questions இருக்கு சோ அந்த arithmetic questions பார்த்தோம் அப்படினா a certain sum is invested for certain time so x amount 100% of sum வந்து certain time n years க்கு என்ன பண்றேன் நான் இன்வெஸ்ட் பண்றேன் சோ எனக்கு amount என்ன ஆகுதுன்னா 92 rupees கிடைக்குது அப்ப amountனா என்னதுப்பா எனக்கு principal plus interest தானே அப்ப amount வந்து 92 rupees principal வந்து 100%
பிளஸ் ஐ வந்து பார்த்தோம்னா என்னவா இருப்பாங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட்னா 15% per annum. அப்ப எத்தனை இயர்ஸ்னு தெரியாது, சர்டைன் டைம் எனக்கு தெரியாது, அப்ப n இயர்ஸ். ஓகேவா? பட் when invested at 20% per annum it amounts to, so அதே சம்ம நான் வந்து 20% per annumக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னா 92 rupees, சாரி 116. அப்போ 116க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது பிரின்சிபல் வந்து 100 தான், டைம் பீரியட் என்ன தான். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 20%. அப்ப என்ன பண்ணலாம், நான் ஈக்குவேட் பண்ணலாமா இது? அப்ப 100 plus 15n divided by 100 plus 20n is equal to 92 divided by 116. இதை சால்வ் பண்ணோம்னா 4 டேபிள்ல கேன்சல் பண்ணனா 23, 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 29. ஸோ அப்போ இதுக்கு மேலே சால்வ் பண்ணுற மாதிரி யாரும் இல்லையா நம்ம கிட்ட? ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 2900 plus 29 into 15. So 290, 15 ங்கும்போது 5 times 145. So 5, 3, 435n is equal to 2300 plus 460n. அப்போ 435 460n ரெண்டு பேர் இங்கே 600 வந்துரும். 2900க்கும் 2300க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 600. 460க்கும் 435க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 25n. அப்போ 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 times 50, 4 times 100. அப்போ என்னோட வேல்யூ என்னது? 24 years. அப்போ given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது? 24 years. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். What sum of money at compound interest will amount to rupees? ஸோ அப்போ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வருஷத்துல எந்த சம் ஆஃப் மணி வந்து எனக்கு 3 வருஷத்துல 15649.2 ஆகும் அப்படின்னு கேட்டுறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு 5%, செகண்ட் இயருக்கு 8%, தேர்ட் இயருக்கு 15%. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு 5%னா 105 டிவைடட் பை 100. செகண்ட் இயருக்கு 108%னா 108 டிவைடட் பை 100. தேர்ட் இயருக்கு 115 டிவைடட் பை 100. அதெல்லாம் அமௌண்ட்ஸ் டு வாட்? 15649.2. கிளியரா? ஸோ அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ இருக்கா? இப்போ ஒரு 100 அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். ஒரு 100 அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டேன்னா இந்த டெசிமல் கேன்சல் ஆயிட்டு எனக்கு இங்க ஒரு 0 வந்துடும். கிளியரா? அடுத்தது இருக்கிறத சால்வ் பண்ணுவோமா? இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 21 டிவைடட் பை 20. இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 27 டிவைடட் பை 25. கிளியரா? அடுத்தது 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 23, 5. அப்ப 5 2s are 100. 5 into 20 100. ஸோ இந்த 100 அந்த சைடு நான் எடுத்துட்டு போறேன். சரியா? இப்போ நல்லா லிசன் பண்ணுங்க. 100 அந்த சைடு நான் எடுத்துட்டு போனேன்னா ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு. இப்போ 100க்கு ஒரு 2 0. டோட்டலா என்னோட ஆன்சர் எதுல முடியும்னா 3 0 வச்சு முடியும். அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அப்போ இப்படிதான் நான் எழுதியிருப்பேன் 15649.2. ஏன்னா ஜீரோஸ் எல்லாம் இங்க நான் எழுதிட்டேன். இப்போ என்னோட ஆன்சர் ends with 000 divided by எனக்கு நியூமரேட்டர்ஸ் எல்லாம் டினாமினேட்டருக்கு வந்துருமா? 21 into 27 into 23. அப்போ எனக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு என்னோட ஆன்சர் ends with 000. அப்ப given ஆப்ஷன்ல இதை தவிர மத்த எல்லாருமே 000ல தான் எண்ட் ஆகுறாங்க. அப்போ எனக்கு இந்த வேல்யூ, இந்த ஜீரோக்கு முன்னாடி என்ன வேல்யூங்கிறத கண்டுபிடிக்கணும். இன்னும் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ண போறோம். 1 7s are 7, 7 3s are 21, 1. ஸோ அப்போ இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. 1 has to become 2. அப்போ 1 வந்து 2 ஆகணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் யார் மட்டும்தான்? 2 மட்டும்தான். அப்போ என்னோட ஆன்சர் ends with 2000. given ஆப்ஷனோட ஆன்சர் எங்க 2000ல முடிஞ்சிருக்கு? இங்க முடிஞ்சிருக்கா? அப்போ இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ஸ்ரீ கம்ப்ளீட்ஸ் அ ஒர்க் இன் 48 days. ஸ்ரீ மட்டும் தனியா வேலை பார்த்தா 48 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கிராந்தி வந்து சேம் ஒர்க்கை 32 daysல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸ்ரீ ஸ்டார்ட்ஸ் working alone and after 8 days Kranti joins him. So first யார் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸ்ரீ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்ரீ வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் கழிச்சு தான் கிராந்தி உள்ள வராங்க? 8 days கழிச்சு. அப்போ 8 days வரைக்கும் யார் தனியா வேலை பார்த்திருப்பாங்க? ஸ்ரீ தான் வேலை பார்த்திருப்பாங்க. இப்போ அடுத்தது புதுசா வந்து யார் ஜாயின் பண்றாங்கன்னா கிராந்தி வந்து ஜாயின் பண்றாங்க. கிராந்தியோட 1 day ஒர்க் வந்து பார்த்தோம்னா 1/32. ஸோ அப்போ இதுல வந்து என்ன கேட்கறாங்கன்னா 8 days ஆல்ரெடி ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இன்னும் ரிமைனிங் ஒர்க் இருக்கு இல்லையா? இந்த ரிமைனிங் ஒர்க்கை வந்து 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ இந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் யாரு பார்ப்பாங்க? கிராந்தியும் பார்ப்பாங்க, வேற யாரு? ஸ்ரீயும் பார்ப்பாங்க.
புரியுதா? அதனால தான் 8 plus x divided by 48 plus x by 32 is equal to total work 1. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆன்சர் கிடைச்சிடும். 48க்கும் 32க்கும் LCM என்னது? 96 இப்போ 96 அப்படின்னா into 2 16 plus 2x plus 3x is equal to 1. அப்போ இந்த 96 equal to 96. So அப்போ 2x plus 3x 5x 96 plus 16 போச்சுனா 80. அப்போ 5x is equal to 80 அப்படின்னா x ஓட வேல்யூ என்னவா இருப்பாங்க? 16. ரிமைனிங் ஒர்க்கை ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க? 16 days எடுத்துப்பாங்க. அப்போ given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 16 days. ஒருவேளை டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும்? நான் 16 days கூட அந்த 8 days இனிஷியலா ஒர்க் பண்ணாங்கல்ல அதை ஆட் பண்ணணும். அப்போ 16 plus 8 24 days டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண எடுத்துக்கிட்ட டைமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அ மேன் கம்ப்ளீட் ஹிஸ் ஜர்னி இன் 7.5 hours. ஸோ டோட்டலாக ஒரு மேன் வந்து 7.5 ஹவர்ஸில் அவன் ஜர்னியை கம்ப்ளீட் பண்ணுறான். ஹி கோஸ் டு சம் டெஸ்டினேஷன் அண்ட் கம் பேக். ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி வரான். While going drives at a speed of 32 km per hour. While coming he drives at a speed of 16 km per hour. What is the total distance he travels? ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி வரான் அப்படிங்கும் போது இப்போ ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து ஏக்கு வரான். ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து எங்க வரான்? எனக்கு ஏக்கு வரான். ஸோ அப்படிங்கும் போது அப்ப இந்த இடத்துல என்ன ஸ்பீட் எனக்கு? அப்ப ஏல இருந்து பி பில இருந்து ஏ சேம் டிஸ்டன்ஸ் அப்படிதானே? அப்ப டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும்போது நான் என்ன யூஸ் பண்ணலாம்? ஆவரேஜ் ஸ்பீட் யூஸ் பண்ணலாம் இல்லையா? அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கும் போது போகும்போது 32 km per hour, கம்மிங் வந்து 16 km per hour. அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும்போது என்னோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? 2xy divided by x plus y. இது ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தேவை என்னன்னா டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் இன்டூ டைம். அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கும் போது 2 into 32 into 16 divided by 48. 7.5 என்னன்னு எழுதலாம்? நான் 15 by 2 எழுதலாம். கிளியரா? ஸோ அப்போ 2 get cancel. 1 times இது 3 times, 3 times இது 5 times. அப்ப 32 into 5 னா 160 கிலோமீட்டர். அப்ப டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்கன்னா 160 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னு என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். Two places x1 y are 270 km apart. A train leaves x for y at the same time another train leaves y for x. அப்போ ஒரு பிளேஸுக்கும் இன்னொரு பிளேஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 270 கிலோமீட்டர். ட்ரெயின் வந்து என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்ல இருந்து ஒரு ட்ரெயின் ஒய்க்கு போகுது, ஒய்ல இருந்து ஒரு ட்ரெயின் எக்ஸுக்கு போகுது. ரெண்டு ட்ரெயினுமே 6 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சு 6 மணி நேரம், ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தான் கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் கழிச்சு மீட் பண்ணிக்கிறாங்கன்னா 6 hours கழிச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. ட்ரெயின் டிராவலிங் ஃப்ரம் x to y 2t plus 15 km per hour faster than the train t than the other train t. So ஒரு ட்ரெயின் வந்து 2t plus 15 km per hour அப்படிங்கிற ஸ்பீட்ல டிராவல் பண்ணுது. இன்னொரு ட்ரெயின் வந்து tங்கிற ஸ்பீட்ல என்ன பண்ணுது? டிராவல் பண்ணுது. அப்போ நமக்கு ஸ்பீட் ஆஃப் ஃபாஸ்டர் ட்ரெயின் வேணும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் எனக்கு ஸ்பீட் வேணும்னா ஸ்பீடு வந்து ஒரு ட்ரெயின் 2t plus 15, ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டைம் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் என்னவா இருப்பாங்க? ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப டைம் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்னா என்னது? a plus b divided by u plus v. a plus b அப்படிங்கிறது என்னவா இருப்பாங்க? டிஸ்டன்ஸா இருப்பாங்களா? டிஸ்டன்ஸ் என்னது? 270. u plus v னா ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடா? ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 2t plus 15, இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து t. அப்ப 2t plus 15 plus t தானே டோட்டல் ஸ்பீடா இருக்கும். புரியுதா? u வந்து 2t plus 15 இருப்பாங்க, v வந்து t இருப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு ஈக்குவல்? நமக்கு இந்த 6 ஹவர்ஸ்க்கு ஈக்குவல். கிளியரா? அப்போ 2t இது அப்படியே டோட்டலா என்னன்னு எழுதலாம்? நானு 3t plus 15 எழுதலாமா? அப்ப 3t plus 15 is equal to 6. 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 times 45. அப்ப 3t is equal to 30 னா t ஓட வேல்யூ 3t is equal to 30 னா t ஓட வேல்யூ என்னவா இருப்பாங்க? 10 இருப்பாங்க. 3t is equal to 30 னா t ஓட வேல்யூ 10. அப்ப ஸ்பீட் ஆஃப் தி ஃபாஸ்டர் ட்ரெயின் கேக்குறாங்க இல்லையா? ஃபாஸ்டர் ட்ரெயினோட ஸ்பீட் என்னது? 2t plus 15 தானே? இதுல t ஓட வேல்யூ 10 னா t into 2 sorry 10 into 2 20, 20 plus 15 35 kilometer. ஆப்ஷன்ல 35 இல்லையா? ஆன்சர் 35 kilometer per hour மா. ஆன்சர் 35 kilometer per hour. ஓகேவா? சோ ஆன்சர் 35 kilometer per hour. So next question. The ratio between the speed of train A and B is 5:9. So speed ratio கொடுத்திருக்காங்க. A B கான
ஸ்பீட் ரேஷியோ வந்து 5:9. அப்ப டைம் ரேஷியோ என்னவா இருப்பாங்க 9:5 இருப்பாங்க. If A takes 8 hours more than to cover a distance, so A வந்து B விட 8 hours அதிகமா எடுத்துக்கிறாங்க. அப்ப A க்கும் B க்கும் இருக்கக்கூடிய டைம் டிஃபரன்ஸ் தான் 8 hours. அப்ப டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு பார்ட்ஸ் 4 பார்ட்ஸ். அப்ப 4 பார்ட்ஸ் தான் வந்து 8 hours அப்படின்னா நமக்கு என்ன வேணும் actual time taken by B. B வந்து 5 parts of time எடுத்துக்கிறாங்க. அப்ப 4 parts 8 னா 5 parts யாரா இருப்பாங்க 10 இருப்பாங்க. அப்ப என்னோட ஆன்சர் என்னது 10 hours. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா a shopkeeper declared 10% discount on an item. A customer bought the item for the shop for rupees 16,200 after getting discount. That person sells the item to another person in such a way that he earned a profit of 14% on the original price. What is the selling price for the second person? So அப்போ எனக்கு இனிஷியலா என்னோட மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும், அப்போ டிஸ்கவுண்ட் எதுல கொடுக்குறாங்க அப்படின்னா ஷாப்கீப்பர் டிஸ்கவுண்ட்னாலே மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் கிடைச்சிருக்கும். எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 10% டிஸ்கவுண்ட். ஸோ 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு பொருளை என்ன பண்ணிருப்பாங்க செல் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த பிரைஸ் தான் வந்து பார்த்தோம்னா 16,200 அப்படிங்கிறது. கிளியரா? அப்ப 16,200 வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 1909 8 times. So 18,000. அப்ப இந்த 18,000 தான் என்னவா இருப்பாங்க அப்படின்னா காஸ்ட் பிரைஸா இருப்பாங்க. third person sells the item to another person. அப்ப இதுதான் காஸ்ட் பிரைஸ். இன்னொரு பர்சன் கிட்ட செல் பண்றாங்க. எப்படி செல் பண்றாங்க அப்படின்னா 114% on the original price. What is the selling price for the second person அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இதுல இருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 18,000 into 114 divided by 100. So 0000 get cancel. So கடைசில ஒரு 0 வரும் தெரிஞ்சிருச்சு. 8 4s are 32 2. கடைசில 20ல தான் என்னோட ஆன்சர் முடிய போகுது. இது வராது, இந்த ஆன்சர் கிடையாது, இந்த ஆன்சர் கிடையாது, தென் இந்த ஆன்சரும் கிடையாது. இங்க 20 இருக்கு, இங்க 20 இருக்கு. So listen carefully. இங்க 180 இருக்கு, இங்க 114 இருக்கு. அங்க 2520 இருக்கு, இங்க 20520 இருக்கு. அப்ப ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு என்ன இதுன்னா இங்க 100 times 180 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேனாலுமே 180 into 100னால எனக்கு எங்க போகுது, எனக்கு அதிகமா தானே போகுது. புரியுதா? அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாரா இருக்க மாட்டாங்கன்னா 2520 இருக்க மாட்டாங்க. அப்ப என்னோட ஆன்சர் யாரு 20520. கிளியரா? சோ இத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சர் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, when the numerator and denominator of a fraction are increased by 3 and 5 respectively, the fraction becomes 2/3. When the number and the numerator and the denominator of the same fraction are increased by 4 and 8 respectively, the fraction becomes 3/5. What is the original fraction? When the numerator, அப்போ இது என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஏதோ சம் நியூமரேட்டர் இருக்கு, அது கூட நான் 3 வந்து இன்க்ரீஸ் பண்றேன், 5 வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற fraction வந்து 2/3 இருக்கு. இப்போ ஆப்ஷன் எடுத்துக்கலாமா? இந்த ஆப்ஷன்ல நான் 3 ஆட் பண்ணேனா 8 3 ஆட் பண்ணேனா 9 5 ஆட் பண்ணேனா 12 9/12னா எனக்கு என்ன வரணும் 2/3 வரணும். இத சால்வ் பண்ணா 2/3 வருமா, 3/4 தான் வரும். அப்ப இத எடுத்துக்க முடியாது. இப்ப இந்த 3 ஓட 3 ஆட் பண்ணா 6 12 6/12னா 1/2. அப்ப இதுவும் அப்ளிகபிள் கிடையாது. தென் 5 கூட 3 ஆட் பண்ணா 8 7 ஓட 5 ஆட் பண்ணா 12. அப்போ 8/12னா 2/3. அப்ப இந்த ஆப்ஷன் என்னது எனக்கு அப்ளிகபிளா? அப்ப ஒருத்தர் கண்டிப்பா வந்துட்டாங்கன்னா ரிமைனிங் ரெண்டு பேர் வர மாட்டாங்க தானே. புரியுதா? சோ அப்ப செக் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா 2 + 3 5. சோ 5னா எனக்கு 2 வராது. அடுத்தது 3 + 3 6 5 + 5 10. 6/10னா யார் வருவாங்க 3/5 தான் வருவாங்க. அப்ப டெஃபினட்டா 5/7 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். A sales girl terms were changed from a flat commission of 6% on all her sales to a fixed salary of rupees 800 plus 3% commission on all sales exceeding rupees 5,000. If her remuneration as per the new scheme was rupees 200 more than that by the previous scheme, her total sales was. So இப்போ இனிஷியலா வந்து அந்த பொண்ணு x வந்து அவளோட சாலரியா இருக்கு. இப்போ இந்த xல வந்து அவளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா flat commission 6% on all her sales to a fixed salary. So அப்போ இதுல எல்லாத்துலயுமே அவளுக்கு என்ன நடக்குது 6% கமிஷன் கிடைக்குது. புரியுதா? சோ அப்போ 800. சோ எப்படின்னா on all her sales to a fixed salary of rupees 800 plus 3% commission on all sales exceeding rupees 5,000. So exceeding rupees 5,000 னா இனிஷியலா கிடைச்சிட்டு இருந்ததை விட சோ அப்போ 5,000 என்ன ஆகும் எனக்கு கம்மி ஆகும். சோ அப்போ 3% வந்து எனக்கு என்ன ஆகுது exceeding
on all sales exceeding 5000. So அப்ப இது யாரா இருப்பாங்க? x minus 5000 இருப்பாங்க. கிளியரா? So இப்படி இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நடந்தனால if her remuneration as per the new scheme, இதுதான் நியூ ஸ்கீம். இனிஷியலா அந்த ஸ்கீம்ல இருந்தாங்க. இதுதான் பிரசன்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா 200 அதிகமா இருக்கு. இந்த ஸ்கீம் வந்து எப்படி இருக்கு? இந்த ஸ்கீம் வந்து எப்படி இருக்கு? 200 அதிகமா இருக்கு. ப்ரீவியஸ் ஸ்கீமை விட 200 எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. ஓகேவா? சார் டோட்டல் சேல்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. டோட்டல் சேல்ஸ்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். இங்க 6x by 100 இருக்கு. இங்க 3x by 100 இருக்கு. 6x by 100 3x by 100னா யார் வருவாங்க நமக்கு? 3x by 100 so then 800 minus 200 600 அப்புறம் வந்து பார்த்தோம்னா 3 by 100 into 5000 0000 கேன்சல் பண்ணிடலாமா? 5 3s are 15 150 so அப்போ இங்க டிஃபரன்ஸ் என்ன வந்தது எனக்கு? 600 minus 150 என்ன வரும் நமக்கு? 450 so சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 times இது 15 times அப்ப 15 into 100 ஓட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 15000 இருப்பாங்க. கிளியரா இது? so next one. so next என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா quantity 1 quantity 2 கொடுத்திருக்காங்க. so இத நம்ம சால்வ் பண்ணலாம். so first question என்ன கொடுத்திருக்காங்கன்னா the perimeter of a square. first question என்ன கொடுத்திருக்காங்க? the perimeter of a square is equal to thrice the perimeter of a rectangle of length 10 cm and 4 cm. so perimeter of a square is equal to thrice the perimeter of the rectangle of length 10 cm and breadth 4 cm. அப்ப L வந்து 10, B வந்து 4, 14 into 2 28 into 3. So 28 into 3 னா 4a ஓட வேல்யூ கிடைக்குமா? 8 3s are 24, 84. அப்ப a ஓட வேல்யூ என்னது? 21. a ஓட வேல்யூ 21 னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது what is the circumference of the semicircle? What is the circumference of the semicircle? னா semicircle formula என்னதுப்பா எனக்கு? pi r plus 2r. so pi r அப்படிங்கும்போது 22 by 7. so whose diameter is semicircle ஓட diameter எதுக்கு ஈக்குவல்னா side of a square க்கு ஈக்குவல். அப்போ இதுதான் வந்து எதுக்கு ஈக்குவல்? எனக்கு diameter க்கு ஈக்குவல். so 2 pi r. so 22 by 7 into 10.5 plus 2r 21. so cancel பண்ணோம்னா 1.5. 22 into 1.5 22 plus 11 33 plus 21 54. so அப்ப first oneக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு நமக்கு? 54 ஆன்சர் கிடைச்சிருக்கு. next the average age of 10 boys 32 years. அப்ப 10 boys 32 years னா total என்னாச்சு? 320. first 5 boys வந்து பார்த்தோம்னா 20 year. 5 boys னா 100 ஆச்சு. average of last 3. first 5 னா 1 2 3 4 5. last 3 னா 8 9 10. அப்ப இடையில என்ன இருக்கு எனக்கு? 6th நம்பர் இருக்கு, 7th நம்பர் இருக்கா? புரியுதா? 6th பாய் 7th பாய் இருக்காங்க எனக்கு. அப்ப எனக்கு நான் இத கண்டுபிடிக்கும் போது எனக்கு கிடைக்கிறது யாரா இருப்பாங்கன்னா 6th பாய். இப்போ நான் 10 பாய்ஸ் ஓட ஆவரேஜ் 320 னு கண்டுபிடிச்சிருவேன். இந்த 320 யாருக்கு ஈக்குவல்? ஃபர்ஸ்ட் 5 பாய்ஸ் வந்து பார்த்தோம்னா 20 னா 100 அதே மாதிரி 3 into 41.5 பண்ணுவேனா? அப்ப டோட்டலா 8 பாய்ஸா? அப்போ இந்த டோட்டல் வேல்யூல இருந்து 320 ல இருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது 6th பாய் plus 7th பாய்க்கான டோட்டலா இருப்பாங்களா? so what is the age of boy who is sitting in 6th person of the row? அப்ப 6th person of the row னா இவங்க தானே. கிளியரா? அப்ப 6th person கண்டுபிடிக்கணும்னா எனக்கு 7th person பத்தி ஒரு டீடைல் தெரிஞ்சா தானே 6th person கண்டுபிடிக்க முடியும். given questionல எங்கமே என்ன கொடுக்கல, எனக்கு 7th person பத்தி பேசவே இல்ல. அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கறனால the relationship cannot be determined. புரியுதா? அப்ப உடனே நமக்கு என்ன தோணும்? கஷ்டப்பட்டு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சனே இங்க வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் எக்ஸாம்ல என்ன பண்ணதான் செய்யும், நடக்கதான் செய்யும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. There are two numbers such that the sum of thrice the first number and 4 times the second number. So 4 times the second number is 240. So first number A ன்னு எடுத்துக்கிறேன், second number B ன்னு எடுத்துக்கிறேன். Thrice the first number plus 4 times the second number is 240. Then sum of 4 times the first number plus 5 times the second number is 305. Which is the larger number? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம சால்வ் பண்ணணும். so சால்வ் பண்ணா இதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? larger number யாரு அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும்? கிடைக்கும் இல்லையா?
So solve பண்ணோம்னா 4 எடுத்துக்கலாமா? So into 5 into 4. So 5 3s are 15a plus 5 4s are 20b. 24 into 5 120 1200. So 4 4s are 16a. 5 4s are 20b. 5 4s are 20. 4 3s are 12. 305 300 400 20 1220. So அப்ப sign change பண்ணோம் அப்படின்னா minus minus minus. So a ஓட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு 20 கிடைக்குது. ஓகேவா? So அப்ப a ஓட வேல்யூ வந்து 20 னா நமக்கு என்ன வேணும்? லார்ஜர் நம்பர் யாரு அப்படிங்கிறது வேணும். அப்ப a ஓட வேல்யூ 20 னா கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இங்க யார் வந்துருவாங்க? 60. கிளியரா? So 60 plus 4b is equal to 240 னா 240 60 போச்சுனா என்ன வரும் நமக்கு? 180. 4b is equal to 180 னா so 4 4s are 16 45. So b ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு நமக்கு? 45 னு கிடைச்சிருச்சு. So ஒரு value 20, இன்னொரு value 45. So அடுத்தது, when all the students in the school are made to stand in a row of 65, 40 such rows are formed. When all the students in a school are made to stand in a row of 65. So in rows of 65, 40 such rows are formed. அந்த மாதிரி 40 row form பண்ணிருக்காங்க. இப்போ இதுவே வந்து the students are made to stand in the row of 50. 50 rowல நிக்க வச்சிருந்தாங்கன்னா எத்தனை row form பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. So இதுக்கு chain rule நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? 65 into 40 is equal to 50 into x. எவ்வளோ வந்து frame பண்ண முடியும்? 0 0 get cancelled. So 65 அப்படிங்கும் போது 13. 13 4s are 68. அப்ப x is equal to 68 அப்படின்னா sorry 4 3s are 12. 52 sorry 13 4s are 52. அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? 52 கிடைக்குது. அப்ப 45 52. அப்ப ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது என்னோட கம்பேரிசன் யாரா இருப்பாங்க? less than இருப்பாங்க. கிளியரா? Next one. 10 men can complete a piece of work in 8 days. So 10 men, 8 days. 10 women can complete the same piece of work in 15 days. 10 women can complete the same piece of work in 15 days. Whereas 15 children can complete a piece of work in 20 days. Okay. Then 4 men, 10 women and 5 children work together for 4 days. If only women were to complete the remaining work in 1 day, how many women would be required totally? Okay. So first என்ன கண்டுபிடிக்கும் எனக்கு? இது கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ரேஷியோ வேணும். Men, women, childrenக்கான ரேஷியோ வேணும். So காமனா 0 0 0 got cancelled. Then வந்து பார்த்தோம்னா 8m. So men is to women is to childrenக்கான ரேஷியோ. So 1/8 is to 1/15, 1/30. 15 30 30 8 க்கும் 30 க்கும் LCM எடுத்தோம் அப்படின்னா 4 15. LCM என்ன கிடைக்கும் நமக்கு? 8 15 30 8 க்கும் 30 க்கும் LCM எடுத்தோம்னா 15 4s are 60 120. So 1/8 120 னா 15 times. 120 னா 8 times 4 times. அப்ப efficiency நான் கண்டுபிடிச்சிட்டேன். So இந்த efficiency வந்து பார்த்தோம்னா 4 men. 4 men னா 15 4s are 60. ஓகேவா? அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும் இல்லையா? So total work கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 15 into 8 120. 15 into 8 120. 8 into 15 120. 120 எல்லாமே கரெக்டா இருக்கு. So அடுத்தது so 5 8 4. 15 into 8. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ ஒருத்தரோட ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா 15 கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா? 15 into 10 150. 150 into 8 வந்து 1200. அப்ப இதுதான் வந்து டோட்டல் ஒர்க். சோ ஒர்க் எல்லாருக்குமே சேர்ந்து அப்ப 1200. இப்போ நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா
ஸோ 1200 ஒர்க் வந்து எனக்கு டோட்டலா இருக்கு. ஸோ அப்போ 15 men, அப்போ 15 4s are 60, 10 women, அப்போ விமனோட எஃபிஷியன்சி 10 into 8 80, ஸோ 60 80, 5 children, ஸோ 5 children அப்படிங்கும் போது 5 4s are 20, டோட்டலா 160. ஸோ 160 எவ்வளோ நாள் ஒர்க் டுகெதர் ஃபார் 4 days, அப்போ 640. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தோம்னா 1200, அதுல 640 ஒர்க் என்ன பண்ணிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்போ ரிமைனிங் இன்னும் எவ்வளவு ஒர்க் இருக்கு, 560 ஒர்க் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த 560 ஒர்க் யாரு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா விமன் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ விமனோட எஃபிஷியன்சி என்னது 8, அப்போ 8. ஸோ ஆன்சர் என்னது 70 days. ஓகேவா. சோ அப்ப இங்க என்ன கிடைச்சிருச்சு, நமக்கு 70 கிடைச்சிருச்சு. அடுத்தது மீனா purchased a car for rupees 4 lakh and sold it for 6,28,000. What is the percent profit she made on the car? சோ அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 228. 4 லாக்குக்கு வாங்கி 6,28,000 என்ன பண்ணிருக்காங்க, செல் பண்ணிருக்காங்க. அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 228 டிவைடட் பை 4 லாக். அப்ப ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா 400 இருப்பாங்க. சோ 400 into 100 அப்படிங்கும் போது again 0000 கேன்சல் ஆயிடும். சோ சால்வ் பண்ணோம்னா 60 சம்திங்ல தான் ஆன்சர் வருவாங்க. அப்ப 70 60 சம்திங் ஆன்சர் அப்படிங்கும் போது ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது ஆன்சர் கிரேட்டர், எக்ஸ் தான் வந்து எப்படி இருப்பாங்க, கிரேட்டரா இருப்பாங்க. கிளியரா. நெக்ஸ்ட் ஒன், 300 meter long train crosses another 330 meter long train running in the opposite direction in 12.6 seconds. If the speed of the first train is 80 km per hour, and what is the speed of the second train in kilometer per hour? So அப்போ 300 km வந்து ஒரு train, இன்னொரு train 330 meter length இருக்கக்கூடிய ஒரு train cross பண்ணுது. அப்போ டோட்டலா 630 meter. கிளியரா. So then வந்து பார்த்தோம்னா opposite direction, opposite direction லால என்னது, time in opposite direction is equal to a plus b divided by u plus v. So a plus b வந்து 630, u plus v அப்படிங்கும் போது 80 plus ரெண்டு ட்ரெயின் இருக்காங்க இல்லையா. சோ இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீட தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ எனக்கு ட்ரெயினோட ஸ்பீட் வந்து பார்த்தோம்னா 80 கிலோமீட்டர் per hourல இருக்கு. சோ இங்க வந்து பார்த்தோம்னா 630 divided by time எவ்வளவு எடுத்துக்கிறாங்க, 12.6 செகண்ட். சோ 12.6 into இது மீட்டர் per செகண்ட்ல இருக்கனால இத கிலோமீட்டர் per ஹவருக்கு மாத்துறதுக்கு 18/5. ஓகே. சோ அடுத்தது சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்க 126. அப்ப இங்க பாயிண்ட் எடுத்துட்டானா இங்க 0 ஆட் ஆகும். 1 times 10 times 180. அப்போ 180 is equal to 80 plus x னா x ஓட வேல்யூ என்னது 100. அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 100 km per hour. The respective ratio between the speeds of a car, a train, a bus is 8:9:7. The average speed of the car, the bus, the train is 80 km per hour. So average speed வந்து 80 km per hour அப்படின்னா so மூணு பேருக்கும் சேர்த்து என்னாச்சு, 80 km per hour னா 80 into 3 240. so 240 வந்து எனக்கு ஸ்பீடு, டோட்டல் ஸ்பீடு. இங்க டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு, ஸ்பீடோட ரேஷியோஸ் 8:9:7 னா 17 plus 7 24. அப்ப டிவைடட் பை 24 னா என்ன கிடைச்சிருச்சு, எனக்கு 10. சரியா. அப்ப 1 part வந்து 10 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வேணும், average speed of the car and the train. அப்ப into 17 divided by 2. ஏன் divided by 2 போடுறோம்னா average speed of the car. so 1 part வந்து 10. சரியா. எனக்கு தேவை காருக்கும் ட்ரெயினுக்கும் வந்து 17 parts. அப்ப 17 divided by 2 1 times இது வந்து பார்த்தோம்னா average தான் எடுத்துட்டோம்ல. அப்ப 17 5 times, அப்ப 17 into 5 னா 85. அப்ப இங்க 100 இருக்கு, இங்க 85 இருக்கு. அப்ப ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது x greater than y. ஓகேவா. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, the average age of a family of 6 members is 25. so 6 members வந்து 25 னா 150 இருந்திருப்பாங்களா. Next, the percentage of the youngest member is 10 year. Percentage வந்து 10 year. What was the average age of the family at the time of the birth of youngest member? At the time of the birth of youngest member னா மொத்தமா 6 பேர், எல்லாருக்குமே 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இன்க்ளூடிங் இப்போ பிறந்த அந்த குழந்தையோட சேர்த்து. அப்ப எல்லாத்துக்கும் 6 இயர்ஸ்னா ஒருத்தருக்கு 10 இயர் பிஃபோர்னா 6 மெம்பர்ஸ்க்கு 60 இயர்ஸ் பிஃபோர் போணுமா. அப்ப -60 என்ன வந்துரும், எனக்கு 90 டிவைடட் பை, இப்போ இது 90 இருக்கும்போது, இது 90 இருக்கும்போது ஃபேமிலில எத்தனை பேர் தான் இருந்தாங்க, 5 பேர் தான் இருந்தாங்க. அப்ப டிவைடட் பை 5. அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க, 18 இருப்பாங்களா. the length of a rectangular floor is, அப்ப ஒரு ஆன்சர் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 18 கண்டுபிடிச்சிருக்கோம். another one வந்து பார்த்தோம்னா the length of a rectangular floor is 1/5 of its breadth. அப்ப லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள ரேஷியோ வந்து 3:2.
இதுதான் வந்து எனக்கு 1.5 இருக்கும். if 648 required to paint the floor at the rate of 3 per square meter, அப்போ 648 rupees எனக்கு செலவாகுது. ஒரு மீட்டருக்கு 3 ரூபாய். அப்ப எவ்வளவு சர்ஃபேஸ் நான் வந்து எவ்வளவு ஃப்ளோர் ஏரியா வந்து நான் பெயிண்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா 216. அப்ப இந்த 216 தான் யாரு? ஃப்ளோர் ஏரியா. ஃப்ளோர் ஏரியானா L into B. So அப்ப L into B வந்து இங்க 3x இருக்கு, 2x இருக்கு. அப்ப L into B ங்கும்போது 3x into 2x is equal to 216 அப்படின்னா 3 2s are 6. இங்க 36. அப்ப x square is equal to x into x, x into x, x square. x square is equal to 36 னா x ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க? +6 -6. அப்ப +6 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர், -6 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர். அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? லென்த் கேட்டாங்களா? So length of the floor na 6 3s are 18. Sorry. Then what would be the length of the floor? அப்போ x square ஓட வேல்யூ na நம்ம நெகட்டிவ்ல இருக்காது என்னோட லென்த். சோ அப்ப அப்படிங்கும்போது 3x na 18. So இதுவும் 18, இதுவும் 18. So 18 na quantity 1 is equal to quantity 2. ஓகேவா? இன்னும் ரிமைனிங் நம்ம கிட்ட என்ன இருந்ததுன்னா ஒரு di இருந்தது. சோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஓகே. ஓகே. சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு சார்ட் இருக்குது. ரெண்டு சார்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா each company produces two types of steels. In table 1 the total production in lakh tons of both types of steel together of 6 companies over the years is given. In table 2 the ratio of production of two types P and Q, P is to Q given over the years. ஒரு டேபிள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இயர்ஸும் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. சரியா? எவ்வளவு வந்து டோட்டலா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க நம்பர்ஸ்ல கொடுத்துட்டு இன்னொன்னு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதை வந்து ரெண்டு ஸ்டீல் இருக்கு, PQன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டீல் இருக்கு. சோ அப்போ இப்போ 544 அப்படின்னா 2016ல 544 அப்படின்னா இந்த 544 வந்து பார்த்தோம்னா 174:103. அதுல 174ங்கிறது P டைப் ஸ்டீல், 103ங்கிறது Q டைப் ஸ்டீல். புரியுதா? அப்ப அப்படிதான் என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இத வச்சு தான் நம்ம given questionக்கு என்ன பண்ண போறோம், ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? The production of steel P by company JSW in 2020. So JSW 2020 P 5:3 ratio. புரியுதா? அப்ப 320 into 5/8 is approximately what percent? So what percentage? Approximately what percent of production of steel P by company JSW in 2018. So again JSW in 2018, which means 324. So they JSW 2018 59. So 354. JSW 2018. So 2018 36:24. P type. So 354 into 36 divided by 59. 59. So what percentage நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்போ இதை சால்வ் பண்ணா 40யா, இதை சால்வ் பண்ணா 9, 6 again 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 10, இது வந்து 9. So 50 by 54, 50 by 54 into 100. So இது வந்து பார்த்தோம்னா 54 வந்து பார்த்தோம்னா 100%. 50 இந்த 100% கம்பேர் பண்ணும்போது 4 வேல்யூஸ் தானே கம்மியா இருக்கு. அப்ப 100 விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்ப 90 சீரிஸ். அப்ப 100 விட கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா given ஆப்ஷன்ல 90 ரிலேட்டடா யார் இருக்காங்க, 92%. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन.
In 2020, how many companies production of P-type steel is more than Q-type steel? So 2020. So 2020 ல production கேக்குறாங்க ratio வச்சு என்ன பண்ணலாம் நானு answer சொல்லலாம். So Q-type விட P-type எதுல அதிகம் production of P-type steel is more than that of how many companies production of P steel is more than that of Q-type steel. So Q விட P அதிகமா இருக்கா? இல்ல. Q விட P அதிகமா இருக்கா? இருக்கு. Q விட P அதிகமா இருக்கா? இருக்கு. Q விட P அதிகமா இருக்கா? இருக்கு. Q விட P கம்மியா இருக்கு. Q விட P கம்மியா இருக்கு. அப்ப டோட்டலா எவ்வளவு இயர்ஸ் வந்து அதிகமா இருக்கு? 3 years. So next question. The production of JSW increases by 15% in 2022 and production of SR decreased by 15% in 2022 in comparison to 2021. So JSW increases by 15% comparing to 2021. So JSW பாருங்க 2021 300 15% என்ன ஆயிருக்கு increase ஆயிருக்கு அப்ப 300ல 15% னா 45 அப்ப 345 தான் at present JSW ஓட 2022 ஓட production. அடுத்தது SR decreases by 15%. So SR எங்க இருக்கு? SR 15% in the sense 15 7.5 22.5. So 127.5. Ratio of production கேக்குறாங்க. If the ratio of production remains the same in 2021. So அப்ப production same அப்படிங்கும்போது find the ratio of production of P type and Q type steel for both the companies together. அப்ப 345 P type அப்படிங்கும்போது 345 into JSW 2021. இங்க என்ன இருக்கோ அதேதான். அப்ப 5:3 இங்க 1:5. So 5:3 னா இங்க என்ன வந்துரும் எனக்கு 5/8. அதே வந்து 345 into 3/8. ஓகேவா? இத சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி 127.5 into 1/6. அதே மாதிரி 127.5 into 5/6. ஓகேவா? சோ அப்போ இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவை என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்க கிடைக்கிற வேல்யூவையும் இங்க கிடைக்கிற வேல்யூவை ஆட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும் நானு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. If the profit ratio per unit ton of steel P and Q is 6:5 for company sale, what is the actual profit of the company sale for the year 17 for steel P and Q? So for steel P and Q 2017 sale. P and Q 2017 sale வந்து என்ன ரேஷியோல இருக்குன்னா 3:4. So profit வந்து பார்த்தோம்னா actual profit கண்டுபிடிக்க சொல்றாங்க. Profit ratio per unit 10 வந்து பார்த்தோம்னா 6:5. அப்போ into 6 into 5. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ratio. 3 times 2 times. So 9:10. Given option ஓட ஆன்சர் என்னது 9:10. ஓகேவா? சோ பார்த்த வரைக்கும் புரிஞ்சுதா? சோ இந்த பேப்பர் பாக்கும்போது டெஃபினட்டா ஏதோ ரொம்ப क्वेश्चंस பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கால்குலேட்டிவான பேப்பர். அப்படி கால்குலேட்டிவான பேப்பரா இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்? ப்ரோசீட் பண்ண ட்ரை பண்ணணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் क्वेश्चन அட்டெண்ட் பண்ணணும். முதல்ல எனக்கு என்ன தெரியணும்னா எதெல்லாம் ஈஸியா எடுத்து மார்க் வாங்க முடியும்ங்கிறது தெரியணும். சரியா? சோ அது தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணும் நானு அட்டெண்ட் பண்ணணும். சோ பிரெஃபரன்சஸ் எல்லாமே பார்த்து கவனமா கொடுக்கணும். அவசரப்பட்டு கொடுக்க கூடாது. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு क्वेश्चन பேப்பர்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சோ இதே மாதிரி வேற ஒரு क्वेश्चन பேப்பர்ல அடுத்து உங்களை நான் மீட் பண்றேன். Thank you.